மும்பையில் மறைந்த ஆஷா போஸ்லேயின் உடலுக்கு மூவர்ண கொடி பொருத்தப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. கூடுதல் தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? மறைந்த பிரபல பாடகி ஆஷா போஸ்லேயுடைய இறுதி சடங்குகள் இன்று நடைபெறவுள்ளதாக நிலையில் தற்பொழுது அவருடைய உடலுக்கான அந்த ஒரு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. மாநில அரசினுடைய சார்பில் தற்பொழுது காவல்துறையினுடைய அந்த ஒரு மரியாதை என்பது வழங்கப்பட்டு அவருடைய உடலுக்கு மூவர்ண கொடியையும் அவர்கள் போர்த்தியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை அவருடைய உடல் என்பது அவர் வாழ்ந்த அந்த காசா கிராண்டை பகுதியில், அதாவது லோவர் பரல் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு அமைந்திருக்கும் அந்த பகுதியிலேயே வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்ற அறிவிப்பை அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்கள் தற்பொழுது அங்கு ஆஷா போஸ்லேவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 2:30 மணி வரை அந்த பகுதியில், அதாவது காசா கிராண்டையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு 4 மணிக்கு சிவாஜி பார்க்கில் இருக்கக்கூடிய மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவருடைய மகன் ஆனந்த் போஸ்லே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி பொதுமக்களுடைய அஞ்சலி என்பது முடிவடைந்த பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சிவாஜி பார்க்கினுடைய மயானத்தில் அவருடைய உடல் என்பது இன்று 4 மணிக்கு தகனம் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக பார்ப்பது 92வது வயதில் மாரடைப்பு காரணமாக சிகிச்சைக்காக அவர் பிரிச்காண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக நேற்று மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில்தான் ஏராளமான திரைப்படங்கள் பொதுமக்களும் தற்போது அவருக்கு நேரடியாக அஞ்சலியை செலுத்துகிறார்கள். தற்போது மாநில அரசு தரப்பிலும் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவருக்கான அந்த ஒரு முதல் அஞ்சலி என்பது தற்போது அங்கு மும்பையில் செலுத்தப்பட்டு வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.